வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தாலன். ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வித்யாவின் கொலையில் அரசியல் பின்புலம் இருப்பதாக சந்தேகிப்பதாக விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிப்பு. முடிவுக்கு வந்தது அகதி வாழ்வு. 10 ஆண்டுகளின் பின்னர் சொந்த நிலத்தில் சம்பூர் மக்கள். டிலான், சிபி, மஹிந்த யாப்பா மற்றும் பவித்ரா ஆகிய அமைச்சர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேறினர். எதிர்க்கட்சியின் செயற்பாடுகளை பிரதமரால் ஒருபோது முறியடிக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ராணுவ மாதத்தின் முதலாவது நூல்கோத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ராணுவ மாதத்தை முன்னிட்டு தொகுக்கப்பட்ட நூல் ராணுவ சேவைகள் அதிகார சபையின் தலைவரான பொன்சேகா தலைமையில் ஜனாதிபதியிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நூலை நாடளாவிய ரீதியில் விற்பனை செய்வதற்கு மாகாண ஆளுநர்கள் மற்றும் முப்படைகளின் தளபதிகளுக்கு அதன் பிரதிகள் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. நாளை முதல் நாடளாவிய ரீதியில் இந்த நூல் விற்பனை செய்யப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை ராணுவ சேவைகள் அதிகார சபையின் ஊடாக ராணுவ வீரர்களின் நலன்புரி விடயங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. மஹிந்த யாப்பா அபேவர்தன, டிலான் பெரேரா, சிபி ரத்நாயக்க மற்றும் பவித்ரா வன்னியராஜ் ஆகியோர் தமது அமைச்சு பதவிகளை துறந்து அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர்கள் இது தொடர்பில் விளக்கம் அளித்தனர். ප්‍රධාන වශයෙන්ම මන්ත්‍රීවරු හැටියට විමද්දගත අය වේ. මේ රජයේ තවමත් பிரதானமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் வரவு செலவு திட்டத்திற்கு முன்பு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அதனை 100 லட்சமாக அதிகரிப்பதாகவும் அன்று வரவு செலவு திட்டத்தின் போது நிதி அமைச்சர் தெரிவித்தார். மே மாதம் முடிவடைந்துவிட்டது. இன்றும் இல்லை, இருந்த 50 லட்சமும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு அந்த பிரதேசத்தின் தலைவர்களுக்கு தற்போது நிதி அனுப்பப்பட்டுள்ளது. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த செயற்பாட்டிற்கு எம்மால் ஆதரவளிக்க முடியாது. தேசிய அரசாங்கம் என்றால் அரசாங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அவர்களது கட்சியை வெற்றி பாதையில் கொண்டு செல்வதற்கான சூழலையே தயார் செய்கின்றனர். அதற்கு ஒத்துழைப்பு வழங்க எம்மால் முடியாது. பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானங்களுக்கு அமைவாக தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் தீர்மானங்களுக்கு முழு அளவில் ஆதரவளித்து செயற்படுவோம். ආධිපතිතුමා ගන්න හැම තීරණයකටම අපි උපරිම වශයෙන් සහයෝගය දෙනවා. 20 වෙනි සංශෝධනයේ කතෘ භාගයෙන් 85% හිමිවෙන්න ඕනේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට කියලා. 20வது அரசியலமைப்பின் 85% ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட சுதந்திர கூட்டமைப்புக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளை பார்த்தால் அனைத்தையும் கிளப்புவதாக காணப்படுகின்றது. மக்கள் ஆணை அவருக்கு கிடைத்தது போன்று அவர் இன்று செயற்படுகின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதமருடன் சுதந்திர கூட்டமைப்பின் அரசாங்கத்தை அமைக்கவே இந்த தீர்மானத்தை எடுத்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்தியே அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வோம் என உறுதியாக கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? முதலாவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2 வருடங்கள் காணப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தலுக்கு சென்றது. பிரதமரின் தீர்மானங்களையும் அவரின் நடவடிக்கைகளையும் பார்த்தால் சர்வாதிகாரியாக அமைதியான ஹிட்லர் போன்றே காணப்படுகிறது. அனைத்து மாற்றுக் கருத்துடையவர்களையும் அடக்கி அல்லது அரவணைத்து செல்லும் நிலையை காணப்படுகிறது. நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ள போதிலும் ஏனைய அமைச்சர்களுக்கு தவறுகளை திருத்திக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். අපේ පක්ෂය නිලවශයෙන් ගත්ත තීන්දුවට எமது கட்சியின் தீர்மானத்திற்கு 2 விடயங்களை மையப்படுத்தியே இணக்கம் தெரிவித்தேன். நாட்டிற்கு தேவையான ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்தில் இணைவதன் ஊடாக எமது கட்சிக்கு வலு சேர்ப்பதற்குமே ஆகும். கடந்த காலங்களை பார்க்கும் போது வலிமையான அடக்குமுறையை அவர்கள் முன்னெடுக்கின்றனர். இந்த அமைச்சு பதவிகளில் இருந்து விலகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசாங்கம் ஒன்றை அமைக்க பங்களிப்புடன் செயற்படுவோம். අපි කැප වෙලා කටයුතු කරනවායි කියන එක සඳහන් කරන්න ඕනි. මම රාජ්‍ය මන්ත්‍රීවරු දරපු අමාත්‍යාංශ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා
நான் இராஜாங்க அமைச்சராக செயற்பட்ட அமைச்சில் சஜித் பிரேமதாஸ் சிறந்த வகையில் செயற்பட்டார் என்பதை கூற வேண்டும். இல்லையென்றால் அது நான் அவருக்கு செய்யும் அநீதியாகும். ரணில் விக்ரமசிங்கவினால் புதிய சிந்தனைகளுடன் இரண்டு கட்சிகளில் ஒன்றிணைந்து எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் சஜித் பிரேமதாசவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மைத்ரிபால සිරිසේන මැතිතුමාගේ ඉගෙන ගන්න බැරි නම් සජිත් ප්‍රේමදාස මහත්මයාගේ මේ පාඩම ඉගෙන ගන්න පුළුවන් කියන එක මේ වෙලාව කියන්න ඕන. ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியில் நீடிப்பதற்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா சுட்டிக்காட்டுகிறார். ரணில் விக்ரமசிங்க தமக்கு வழங்கப்படாத மக்கள் ஆணையை அரவணைத்துக் கொண்டு அரசியலில் பல்வேறு கதைகளை பேசுவது வேதனைக்குரிய விடயமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய மற்றும் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகளை பிரதமரினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முடக்க முடியாது என அறிக்கை ஒன்றினூடாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டுகிறார். பாரிய அளவிலான ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஊடகங்களினூடாக பல்வேறு பிம்பங்களை தோற்றுவிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினால் அவ்வாறான ஊழலுடன் தொடர்புடைய ஒருவரையேனும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் குற்றவாளியாக நிரூபிக்க முடியாதுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகிறார். விசேட நிதி மோசடி விசாரணை பிரிவை முறையற்ற விதத்தில் செயற்படுத்தி சிவில் வழக்குகளையும் குற்றவியல் வழக்குகளாக மாற்றி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்காக நபர்களை விளக்கமறியலில் போடுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனையோர் மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சுமத்தாமல் தாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களின் அபிப்பிராயங்கள் தீர்மானங்கள் என்னவென்று ஆழமாக சிந்தித்து பார்ப்பதே சிறந்தது என எதிர்க்கட்சித் தலைவரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மக்கள் உரிய பதிலை வழங்குவார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வாவின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மையுடன் செயற்பட்டதாக கைதான 130 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். புங்குடுதீவில் பாடசாலை மாணவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை வழங்குமாறு வலியுறுத்தி யாழ் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தியதுடன் அமைதியுமையுடன் செயற்பட்ட 130 பேரை கைது செய்திருந்தனர். புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 8 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் உத்தரவு எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் மற்றொரு சந்தேக நபரான கொழும்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் சாசிங் கருத்து தெரிவித்தார். அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நேற்று சிலர் செயற்பட்டனர். அவர்களை நாங்கள் கைது செய்துள்ளோம். 129 பேரை கைது செய்துள்ளோம். வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி இன்றைய தினமும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் கண்டன பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியாவில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் வவுனியா நகர் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. வித்யாவின் கொலையை கண்டித்து வவுனியாவில் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. ஹர்த்தாலினால் இன்று வவுனியா நகர் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. வங்கிகள், பாடசாலைகள் இன்றைய தினம் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. தனியார் பேருந்து சேவைகள் மற்றும் முச்சக்கர வண்டி சேவைகள் உட்பட போக்குவரத்து வசதிகளும் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருந்தன. வவுனியா தபால் நிலைய ஊழியர்கள், நகரசபை, மாவட்ட செயலக ஊழியர்கள், விவசாய கல்லூரி மாணவர்கள், மாவட்ட செயலக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு நீதி, பாதிக்கப்பட்ட எமது சகோதரிக்கு நீதி வழங்க வேண்டும். இவ்வழக்கினூடாக குற்றவாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றி அவர்களுடைய இறப்பின் மூலமே எங்களது சகோதரின் இழப்பு நிவர்த்தி செய்யப்படும். வீதிகளில் டயர்கள் எரிக்கப்பட்டதுடன் வீதி தடைகளும் போடப்பட்டிருந்தன. வவுனியா நீதிமன்ற வளாகத்தை சூழ அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக அவரது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி கிளிநொச்சி இரணிமடு பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இரணிமடு வர்த்தகர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களினால் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாந்தியடையவும் உங்களுடைய
பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வித்யாவின் ஆத்மசாந்தி வேண்டி பாரதிபுரம் புனித செபஸ்தியர் ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வித்யாவின் ஆத்மசாந்தி வேண்டி இரணைமடு சிவன் கோவிலிலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. ஷாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புலித்தீவு மல்லாவி பகுதியில் வர்த்தக சங்கத்தினரும் மாணவர்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் கொலையை கண்டித்தும் கொலையாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுவரை காலமும் தலைநின்று வாழ்ந்த நம் தமிழர் சமூகம் இன்று தலைகுனிந்து வாழ வேண்டிய கடப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது. ஆகவே படுகொலையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களுடைய மாணவிக்கு எதிரான கைவர்களுக்கான சட்டத்தண்டனைகள் யாரும் ஆயராக கூடாது என்பதோடு இந்த மாணவிக்கு நடைபெற்ற சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கூறியுள்ளோம். வித்யாவின் கொலைக்கு நீதி வேண்டி மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை வவுனதீவு நாவற்காடு நாமகள் வித்தியாலய மாணவர்களினால் கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு முன்பாக பெண்கள் அமைப்புகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. உடனடியான குற்றவாளிகளுக்கான உடனடியான தண்டனைகள் வழங்கப்படாமையினால் ஒரு அரசாங்கம் சாட்சி அல்லது விசாரணை என்ற வகையில் இழுத்தடிப்புகள் செய்கின்றபடியினால் இவ்வாறானவர்களுக்கு எவ்வாறான தண்டனை என்று இந்த சமூகம் கண்டுகொள்ளாதபடியினால் மேலும் மேலும் எங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு வந்தாரமூலை வளாக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. வித்யாவின் கொலையை கண்டித்து மண்டூர் 14ஆம் காலனி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மற்றும் கோட்டைக்கல்லாறு மகாவித்தியாலய மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வித்யாவின் கொலைக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திருகோணமலை கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இடுபடுகொலையின் பின்னால் உள்ளவர்கள் பாரபட்சம் பாராது தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களை விரைவில் சட்டம் தண்டிக்க வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வித்யா என்ற மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த காமுக வெறியர்களுக்கு உரிய தண்டனை உரிய காலத்தில் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த பாடசாலை சமூகத்தினுடைய மாத்திரமல்ல கிண்ணியாவாழ் சமூகத்துடைய பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. பூங்குடி தீவுல உயர்தரம் படிச்சுட்டு இருந்த வித்யா என்ற மாணவிக்கு நடந்த மாதிரி வேற எந்த மாணவிக்குமே இப்படி இனிமே நடக்கக்கூடாது. அது எந்த பிரதேசமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்த செயலை நாங்க கடுமையா கண்டிக்கிறோம். திருகோணமலை சிவன் கோயில் வீதிக்கு முன்னால் இளைஞர் அமைப்பினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொலையை கண்டித்து நாங்கள் இந்த ஊர்வலம் நடத்துகின்றோம். உடனடியாக என்னுடைய இந்த தப்பு செய்தவர்களை உடனடியாக தூக்கிலிட வேணும். பெண்களுக்கு உரிமை வேணும். பெண்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும். இப்படி ஒரு நிலவு இந்த பிள்ளைக்கு நடந்த நிகழ்வு இனிமேலும் காலத்தில் நடக்கக்கூடாது. இதேவேளை இன்று காலை 8:30 அளவில் திருகோணமலை சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்களினாலும் ஆசிரியர்களினாலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பிடிபட்ட குற்றவாளிகள் அனைவருக்கும் சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராக கூடாது என்பதும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும்
இனி வருங்காலத்தில் இந்த வகையான குற்றங்களை இழைப்பவர்களுக்கு அது பாடமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். இதேவேளை நேற்றைய பாராளுமன்ற அமர்விலும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களில் சுவிஸ் என்கின்ற நாட்டிலிருந்து வந்த ஒரு இளைஞனும் அந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த இளைஞனை காப்பாற்றி எங்களுடைய விமான நிலையத்தால் கடத்துவதற்கு முயற்சித்தவர் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு உறுப்பினர், தமிழ் மாறன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உறுப்பினர். அவரை கூட காப்பாற்றுவதற்கு பல தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முனைந்திருக்கின்றார்கள். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழ்மாறன் என்பவர் இந்த பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவி ஒருவர் உயிரிழந்த பின்னர் அங்கு அமைதியை ஏற்படுத்தி குற்றங்களை தடுக்க மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக அன்று காலை நாம் அந்த பகுதியில் ஒன்று கூடினோம். அதன்போது பிரஜைகள் போலீஸ் திட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர்கள், அந்த பகுதி மக்கள், அதேபோன்று முக்கியஸ்தர்கள் என அனைவரையும் ஒன்றிணைத்து கூட்டம் ஒன்றை நடத்தினோம். அந்த கூட்டத்தில் அந்த பகுதியில் உள்ள சகலரும் வந்து கலந்து கொண்டனர். குறிப்பாக வர்த்தகர்கள், கல்விமான்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். அந்த பகுதியில் பிறந்து வாழ்ந்த ஒருவர் தான் தமிழ்மாறன் என்பவர். அந்த சாட்சி உண்மையா பொய்யா என்பதை மேலும் விசாரணைகள் ஊடாக போலீசார் தீர்மானிக்க வேண்டும். அதன் பிறகு நீதிமன்றம் அது தொடர்பில் திருப்தி அடைய வேண்டும். அப்போதுதான் அந்த நபரை கைது செய்ய முடியும். ඇත්තද බොරුද කියලා පොලිසිය තවත් විමර්ශන වලින් සාහිනපත් වෙන්න ඕනේ. ඊපස්සේ අධිකරණය සාහිනපත් වෙන්න ඕනේ. එතකොට තමයි අපිට පුදුලයක් කරනකොට සාරි දාන්න පුළුවන්. இதற்கு முக்கிய காரணம் தமிழ் ஆயுத குழுக்கள். இவர்களின் இந்த தமிழ் ஆயுத குழுக்கள் தான் தொடர்ந்தும் நெடுந்தீவில் ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் 2 வருடங்களுக்கு முன்பு. இதேபோல் இந்த புங்குடுதி தீவு பிரதேசத்திலே இதற்கு முதல் 2 வருடங்களுக்கு முதல் ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதேபோல் இன்னொரு பாடசாலை ஆசிரியர், அதேபோல் இன்று புங்குடுதி இந்த பாடசாலை மாணவி, அதற்கு முதல் 10,000 ரூபாய் பணத்திற்காக சாரதாம்பாள் என்ற ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலை இது தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் தான் வந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், வேறு எந்த பிரதேசத்திலும் இப்படியான இதுகள் இருக்கின்றதாண்டு. இந்த தமிழ் ஆயுத குழுக்களை முற்றாக ஒழிக்க வேண்டும். இன்று மட்டும் இவர்கள் ஒழிக்கவில்லை. இந்த அரசாங்கம் வந்து 4 மாதங்கள் ஆகியும் இவர்கள் ஒழிக்கவில்லை. இன்று அடாவடித்தனமான முறையில் இன்று பாருங்கள், தமிழ் ஆயுத குழுக்கள் அந்த தமிழ் மக்களின் வீடுகளை வைத்து தாங்கள் அதாவது அலுவலகம் நடத்தி வருகின்றார்கள். இன்று மட்டும் இவர்கள் இந்த அலுவலகத்தில் இருந்து வெளியேறவில்லை. உடனடியாக இந்த தமிழ் ஆயுத குழுக்களை யாழ் மாவட்டத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும். இல்லையா நாங்கள் இன்னும் இந்த தொடர்ந்து பாரிய பிரச்சனை மேற்கொள்ள வேண்டும். இந்த 10 பேரில் ஒருவர் வேலனை பிரதேச சபையில் வேலை செய்யும் ஒரு உறுப்பினர். வேலனை பிரதேச சபையை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது? எந்த அமைப்பு கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கின்றது? இவர்களுக்கு இதுக்கெல்லாம் முதல் காரணமே இந்த தமிழ் ஆயுத குழுக்கள். யாழ் மாவட்டத்திலே ஸ்டாலி ரோட்டில் ஒரு ஸ்ரீதர் தியேட்டருக்கு முன்னால் ஒரு தனியாரின் கடையை பிடித்து வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அதன் கடை 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டிடம் அனாவசியமாக இவர்கள் பறித்து பூட்டி வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் மேனிப்பை பகுதியிலே கௌரவ பிரதமருக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றேன், பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு அனுப்பி இருக்கின்றேன். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்காக வட மாகாணத்திலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலே நாம் கூடுதலாக பாடுபட்ட ஒரு தனியாக நின்று அரசியல்வாதிகளிலே தனி ஒரு அரசியல்வாதியாக எனக்கு எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று பாடுபட்ட ஒரு அரசியல்வாதி. ஆனால் இந்த அரசாங்கம் இதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றிலும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. பாசிச ஆட்சி என்பது கடந்த அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவ்வாறான பாசிசம் என்ற வகையிலே ஒரு சமூக அழிப்பு இந்த நாட்டிலே இடம்பெற்றது. கடத்தல், காணாமல் செய்தல், அவர்களுக்கு எதிராக எவராவது எழுந்து நின்றால் அவர்களை இல்லாமல் செய்வது போன்ற நிகழ்ச்சிகள் அவர்களுடைய ஆட்சியிலே தான் நடைபெற்றது. அதற்கு முழு ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்கியவர்கள் வடபகுதியில் இருக்கின்ற சிறு தமிழ் கட்சிகள், முழுமையாக தமிழ் இன அழிப்புக்கு ஒத்தாசை வழங்கிய தலைவர்களும் தற்போதும் பாராளுமன்றத்திலே உறுப்பினராகவும் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான சக்திகளுடைய உதவியுடன் தான் இந்த புங்குடுதீவில் ஏற்பட்ட வித்யாவின் கொலையும் அதனோடு தொடர்புபட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இன்று புங்குடுதீவிலே ஒரு பெரும் பிரச்சனை, அகோரமான ஒரு மரணம். இதற்கு என்ன காரணம்? இந்த மரணங்களை நிறுத்துவதற்காகத்தான் இப்படியான சம்மேளனங்களை வைத்தால் மக்களுக்கு உண்மையாக சமய ரீதியிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கூற விரும்புகின்றேன்.
அந்த மரணத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்மணியை கற்பழித்து இப்படி மரணத்துக்கு கொண்டு வந்து அது பெரும் ஒரு அட்டூழியமான விடயம் என்று தான் நான் கூற விரும்புகிறேன். அப்படியான விடயங்களை இந்த சமுதாயத்திலிருந்து நகர்த்த வேண்டும் என்றால் எங்களுடைய சமுதாயம் உண்மையாக சமய வழிபாடு, சமயத்தினுடைய முக்கியத்துவம், சமயத்தினுடைய குறிக்கோள்களை நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வந்தால் இப்படியான அடூர கோலகங்கள் ஒன்றும் நடக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. புங்குடுதீவு வித்யா காணாமல் போன தினத்தன்று போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரை உயிருடன் மீட்டிருக்க முடியும் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற வடக்கு மாகாண சபையின் 29வது அமர்வில் புங்குடுதீவு வித்யாவிற்கு ஆற்றிய அனுதாப உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது புங்குடுதீவில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவி வித்யாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அனுதாப உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அஞ்சலி செலுத்தும் முகமாக 2 நிமிட மௌனம் அனுஷ்டிக்கிறது. தாய் தந்தையர் போலீசாருக்கு இது சம்பந்தமாக கூறிய போது, முறையிட்ட போது உடனேயே நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரை மரணத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததாகத்தான் எங்களுக்கு அறிய வருகின்றது. அவருடைய மரணம் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த ஒரு உந்துகோலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்று யாழ்ப்பாணத்திற்கு போலீஸ் அதிபர் வந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த நேரத்தில் அவர் காங்கேசன் துறையில் இருக்கின்றார். அவருடன் தொலைபேசியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவரை சென்று சந்திக்க எனக்கு முடியாமல் இருக்கின்றது. என்றாலும் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருக்கின்றேன். எங்களுடைய சில கரிசனைகளையும் அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் சில விடயங்களையும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றேன். வடக்கில் அனைத்து பாடசாலைகளிலும் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விழிப்புணர்வு வாரமாக பிரகடனப்படுத்தியுள்ளேன். காலப்பாதையில் மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள், விடயங்கள், போதைப்பொருள் பாவனை தவிர்ப்பு, மது பாவனை தவிர்ப்பு போன்றவை தொடர்பாக பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் மத்தியில் கருத்தமர்வுகள், விழிப்புணர்வு செயற்பாடுகள் நடத்தும்படி சகல பாடசாலைகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. குடிபாவனை, அதிக அளவிலான குடிபாவனை புரோட்டுகள்ல இருந்த அரசாங்கம் கட்டியிருக்கிற அந்த பண்ணைக்கு பின்னால இப்ப இந்த வாக்கிங் ஸ்பேஸ் நான் வந்து நடக்க போனா இப்ப போற இல்ல, பின்னத்துல போனா அங்க இருந்து அகல் பண்ண பாலத்துல குடிச்சு கொண்டிருக்கேன். அப்படி எங்க ஆலடி சந்திக்கும் புங்குடுதீவு வல்லனுக்கும் இடைப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டராக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் காடு நிறைந்த பகுதி. பாலடைந்த வீடுகளும் பல பனங்குடலும் வடலிகளும் இன்னும் அதிகமாக பற்றைகளும் நிறைந்த ஒரு மயான பூமி போல அங்கே காட்சி அளிக்கின்ற ஒரு பயங்கரமான பிரதேசம். அந்த வீதி கூட பயங்கரமான குன்றும் குழியுமாக இருந்த வீதி. வல்லன் கிராமம் வந்து மிகவும் பர்மக்கோட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட பிரதேசம். ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பாடசாலைக்கு சைக்கிளும் நடந்தும் பெண் பிள்ளைகள் அங்கே வருகிறார்கள். புங்குடி மகாவித்தியாலயத்துக்கு கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுக்கு மேல வருகின்றார்கள். எத்தனையோ தரம் மக்கள் கோரிக்கை விட்டு கடந்த காலங்களிலே இந்த பாதையூடாக பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. வீதி குன்றும் குழியுமா இருந்ததால திருத்ததால பஸ் ஓடவில்லை. பஸ் ஓடாத காரணத்தால் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பஸ்ஸில் பிரயாணம் செய்ய முடியாமல் சைக்கிளும் நடந்தும் போகிறார்கள். அபாயமான ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வீதி திருத்தப்படாமல் விட்டது. பிரதேச சபை அந்த பட்டைகளை, அந்த ஒரு அபாயகரமான பிரதேசமாக இருந்த பட்டைகளை வெட்டி அகற்றி அதை சுத்தப்படுத்தி அதை தண்டவில்லை. இப்படியாக இதுகளை எல்லாம் இந்த கொலைக்கு அவர்களும் ஒரு வகையில உடந்தையும் பொறுப்பாளியராக ஏற்றுக்கொள்ள போதவஸ்தின் சொற்காபுரியாக வடமாகாணம் திகழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு போதை பாவனை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். எமது கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இதற்காக போலீஸ் அதிபருடன் கதைத்து விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும். போதை பாவனையில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். வடக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது 9 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாந்தை மேற்கு பெரியமடி கிராமத்தில் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் கைவிடப்பட்ட விவசாய நிலங்களை மீண்டும் விவசாய நடவடிக்கைக்கு உகந்த நிலமாக மாற்ற நடவடிக்கை எடுப்பது என்ற தீர்மானமும் சபையில் நிறைவேற்றப்பட்டது. உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சம்பூர் மக்களின் நிலப்போராட்டம் சிறந்த எடுத்துக்காட்டு. தங்கள் பூர்வீக நிலத்துக்கு செல்வதற்காய் 10 வருடங்கள் தவம் போல் அகதி வாழ்வுக்கு முகம் கொடுத்தனர் இந்த மக்கள். விடுவிக்கப்பட்ட சம்பூர் பிரதேசத்தில் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள்.
கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேச மக்கள் கடந்த 2006ஆம் ஆண்டில் தமது கிராமத்தை விட்டு யுத்த நடவடிக்கையால் இடம்பெயர்ந்தனர். அனல் மின் நிலையம் அமைத்தல், கடற்படை முகாமுக்காக உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டமை, முதலீட்டு சபைக்கு காணிகளை வழங்கியமை உள்ளிட்ட காரணங்களால் சம்பூர் மக்கள் மீள்குடியேறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக தற்காலிக கூடாரங்களில் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இந்த மக்கள் அனுபவித்த அகதி வாழ்வு நெருக்கடி மிகுந்தது. மாற்றிடங்களில் குடியேற மறுத்த இந்த மக்கள் தமது சொந்த நிலத்திலேயே தம்மை மீள்குடியேற்றுமாறு தொடர்ச்சியாக போராடி வந்தனர். முதலீட்டு சபைக்கான காணி உரிமத்தை ரத்து செய்யும் வர்த்தமானியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கையெழுத்திட்டதன் மூலம் சம்பூர் மக்கள் தமது சொந்த நிலத்திற்கு செல்வதற்கான கனவு நனவாகியது. சம்பூர் பகுதியில் உள்ள கடற்படை முகாமையும் வேறு இடத்திற்கு மாற்றி மக்களின் மீள்குடியமர்வுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருந்தார். மக்களின் மீள்குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் கேட்வே நிறுவனம் பெற்ற இடைக்கால தடை உத்தரவு நேற்று ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று மக்கள் தங்கள் காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். 10 வருஷத்துக்கு பிறகு இப்ப சம்பூருக்கு குடியேறியிருக்கிறோம். நம் வெளியாகி துப்புரவு செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி காரணமாக நாங்கள் எங்களோட இடங்கள்ல துப்புரவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்க இப்ப குடியேறுவதற்காக காணிகளை துப்புரவாக்கி எல்லா ஜனமும் இருக்காங்க. சொந்த நிலத்திற்கு செல்வதற்காய் பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியிலும் போராடி தம் கனவை நனவாக்கிய சம்பூர் மக்களின் முகங்கள் 10 வருடங்களின் பின்னர் இன்று தான் புன்னகைக்கின்றன. மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பிலான மூவரடங்கிய விசாரணை குழுவின் அறிக்கை குறித்து விவாதம் ஒன்று அவசியம் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் கேட்டுக் கொண்டனர். இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட கருத்தை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது. அந்த அறிக்கையின் உள்ளடக்கத்தில் பல முக்கிய விடயங்கள் உள்ளன. ஆகவே அந்த அறிக்கை தொடர்பில் காலதாமதமின்றி பேசுவது சிறந்தது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சம்பவம் தொடர்பில் நீங்கள் நேற்று சபாநாயகர் என்ற வகையில் தீர்மானம் ஒன்றை வழங்கினீர்கள். நீங்கள் இந்த பிரச்சினையை கோப் குழுவிற்கு வழங்கி 2 வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறினீர்கள். ஆகவே GL பீரிஸ் முன்வைத்த இந்த யோசனை உங்கள் தீர்மானத்திற்கு முரணானது. நாங்கள் இந்த அறிக்கை தொடர்பில் மாத்திரமே கலந்துரையாடுவோம். அதற்கு புறம்பாக பேசப்போவதில்லை. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் தெரிவித்த அந்த அறிக்கை தொடர்பான விவாதம் வழங்கப்படாமை எனக்கு தெளிவில்லாமல் உள்ளது. அதனை வழங்க வேண்டும். ஆகவே அந்த அறிக்கை தொடர்பில் விவாதிக்க இந்த பாராளுமன்றத்தில் சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும். இந்த குழுவின் அறிக்கை தொடர்பான விவாதம் அத்தியாவசியமானது என்றே நான் கருதுகிறேன். நான் பேசிய பின்னரே எழுந்து நில்லுங்கள். பரவாயில்லை. 16வது எட்டில் இவர்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரும் தெரியாது, ஸ்டாண்டிங் ஆர்டரும் தெரியாது, கேட்பதற்கு தயாரும் இல்லை. என்னை அமர வைக்க உங்களால் முடியாது. මම වාඩි කරන්න උඹට පුළුවන් මාව වාඩි කරන්න මාව වාඩි කරන්න බෑ. பிரதமர் அண்மையில் பாராளுமன்றத்தில் பெயர் குறிப்பிட்ட ரெய்ஃப் கோம்ப நிறுவனத்தின் பங்கு ஆணை பத்திரம் ஒன்றின் விலை 10% குறைவடைந்துள்ளது. குறித்த நிறுவனம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் செய்துள்ள செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டிருந்தார்.
2009 ஆண்டு யுத்தம் முடிவுறும் தருணத்தில் கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு சுட்டின் 1500 காணப்பட்டது. குறித்த காலப்பகுதிக்குள் சந்தை மூலதனம் 1 டிரில்லியனாக இருந்ததுடன் சாதாரண சந்தையின் நாளாந்த சந்தை புரள்வு 7800 காணப்பட்டது. எனினும் தற்போது சந்தை மூலதனம் 2.3 டிரில்லியனாக காணப்படுவதுடன் நாளாந்த சந்தை புரள்வு 2.3 பில்லியனாக காணப்படுகின்றது. இந்த செயற்கை செயற்பாடுகள் 2011 ஆண்டின் பிப்ரவரி மாதம் அளவில் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்ததுடன் அது துரித வேகத்தில் வீழ்ச்சியடைந்து 2012 ஆண்டில் ஏப்ரல் மாதம் அளவில் ஆக குறைந்த பெறுமதியை எட்டியது. வளர்ச்சியடைந்த வேகத்துக்கு சமமான அதே வேகத்தில் அனைத்து பங்கு விலை சுட்டெண்களும் வீழ்ச்சியடைந்து 4700 அலகுகள் வரை குறைவடைந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் சந்தை மூலதனமும் 1.8 டிரில்லியனாக குறைவடைந்திருந்தது. உதாரணமாக திலீப் ஜாவிர அவரது கொழும்பு லேண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் ரீப்காம் ஆகிய நிறுவனங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டும். மேலும் ஸ்காட் நியூமன் மற்றும் கோசல ஹிங்கம அதேபோன்று என்வாயன்மெண்ட் ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பிரதமர் பாராளுமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டும் என விடுத்த கோரிக்கைக்கு அமைய பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு பதில் வழங்கக்கூடிய பல விடயங்கள் உள்ளன. பங்கு சந்தையில் மாஃபியாவை செயற்படுத்தியது யார்? பங்கு சந்தையில் செயற்கை செயற்பாடுகளை செயற்படுத்தியது யார்? சாதாரண முதலீடுகளை முடக்கியது யார்? அவர்கள் யாருடைய அனுசரணையுடன் செயற்பட்டனர்? பிரதமர் பெயர் குறிப்பிட்ட ரீஃப்காம்பர் நிறுவனம் தற்போது சிட்டஸ் லெஷர் நிறுவனமாக பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ரீஃபண்ட் 0000 என்ற குறியீட்டில் பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் சிட்டஸ் லெஷர் நிறுவனத்தின் பங்கொன்றின் விலை 2010 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் 20 ரூபாயாக காணப்பட்டது. எனினும் 2010 ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 71 ரூபாய் 20% அதாவது 225 வீதத்தினால் அதிகரித்தது. ரீஃப் W0019 என்ற குறியீட்டில் பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் சிட்டஸ் லெஷர் நிறுவனத்தின் பங்கு ஆணை பத்திரம் 2012 ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி 2 ரூபாவாக காணப்பட்டது. எனினும் 2012 ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி அதன் விலை 8 ரூபாவாக அதாவது 300 வீதத்தால் அதிகரித்தது. அந்த பங்கு ஆணை பத்திரத்தின் தற்போதைய விலை 10% ஆகும். நியூஸ் பஸ்டுக்கு கிடைத்துள்ள தரவுகளின்படி 19ஆம் தேதி இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் இதற்கு சாட்சியமாகும். குறுகிய காலத்திற்குள் பங்கு விலை குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்தமை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா? கித்துல்கல பிரதேசத்தில் தனியார் பஸ் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. கொழும்பு அட்டன் பிரதான வீதியின் கித்துல்கல பகுதியில் இன்று முற்பகல் 10:20 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றது. முச்சக்கர வண்டியொன்றும் அவிசாவிலையிலிருந்து கித்துல்கல நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த விபத்தில் உடப்புசல்லாவை கலபுட பத்தன பிரதேசத்தை சேர்ந்த 46 வயதான தாயும் 13 வயதான மகளும் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் கணவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதுடன் அவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். குறிப்பிட்ட பகுதியில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருந்தவர்களே இந்த விபத்தினை எதிர்கொண்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கித்துல்கல தெலிகம மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள பாசிக்குடா கடற்கரை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது. இருப்பினும் அதன் அழகை குறைக்கும் வகையில் அதன் சுற்றுச்சூழல் மாசடைந்து காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் கவலை வெளியிடுகின்றனர். இலங்கை நாட்டின் இயற்கையின் உறைவிடமான கிழக்கின் பாசிக்குடா கடற்கரையை பார்வையிட பெருந்திரளான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இயற்கை தந்த எழிலை பராமரிப்பது அனைவரதும் பாரிய பொறுப்பாகும். உல்லாச பயணத்துறையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் பாசிக்குடா மற்றும் அதன் சுற்றுச்சூழல் உரிய பராமரிப்பின்றி காணப்படுவதாக உல்லாச பயணிகள் குறிப்பிடுகின்றனர். Okay, so I think the beach is quite nice, but it's sad to see that there is கடல் அழகாக இருக்கிறது, ஆனால் சுத்தமாக இல்லை. குப்பைகளை போடுவதற்காக இருக்கின்ற குப்பை தொட்டி முறையாக இல்லை. அதனை மக்கள் உரிய முறையில் பாவிப்பதாகவும் தெரியவில்லை. யாரும் அதனை சுத்திகரிப்பதாகவும் தெரியவில்லை. இங்கு நீரோடை ஒன்று உள்ளது, அதில் கடும் துர்நாற்றம் வீசுகின்றது. அதாவது இந்த வலப்புறமாக பார்த்தோம் என்றால் இங்கு தண்ணி தேங்கி நிற்கின்றது, கழிவுப் பொருட்கள் எல்லாம் கலந்து கிடக்கின்றது. அங்கு வந்துகிட்டு சரியான சுத்தமான நிலைப்பாடில்லை. இடப்புறமாக இங்கு அலையடிக்கின்ற போதை பார்த்தோம் என்றால் முருகை கற்கள் உட்பட நிறைய அசிங்கமான நிலை காணப்படுகின்றது. இதை சுத்தப்படுத்த வேண்டும்.
பாசிக்குடா கடற்கரையில் காணப்படும் அதிக அளவிலான முருகை கற்களினால் சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் கரையோரத்தில் காணப்படும் அசுத்தமான நீரோடை கடல் நீரோடு சங்கமிக்கும் பிரதேசம் மணல் திட்டியாக சீரற்று உள்ளதோடு கழிவுப் பொருட்கள் அதில் காணப்படுவதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுற்றுலாப் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இயற்கையின் கொடையான அழகி பேணி பாதுகாப்பது நம் அனைவரினதும் தார்மீக பொறுப்பாகும். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி இன்று பிற்பகல் நாத்தாண்டி நகரை சென்றடைந்தது. 14வது நாளான இன்றைய தினம் சிலாபம் நகரிலிருந்து பயணம் ஆரம்பமாகியது. சிலாபம் நகரிலிருந்து இன்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணிக்கு மகத்தான வரவேற்பளிக்கப்பட்டது. மீனவர்கள் செறிந்து வாழும் இப்பகுதியில் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணிக்கு கிடைத்த வரவேற்பு மகத்தானது. இன மத வேறுபாடுகளை மறந்து சமாதானத்தின் செய்தியுடன் பல நகரங்கள் மற்றும் கிராமங்களை கடந்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்வுகளும் மக்களின் மனதை கவர்ந்தது. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.